ஹாய் கைஸ், 2026 ஆண்டுக்கான ஜமாபதி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்தில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜமாபதியில் நீங்கள் கொடுக்குற மனுக்கள் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு தீர்வு காணப்படும். ஒருவேளை நீங்கள் கொடுக்கப்பட்ட மனு மீது நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து உங்கள் மனு மீது உரிய விசாரணை நடத்தி அதுக்கான தீர்வை உடனே ஏற்படுத்த நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க நீங்கள் கொடுத்த மனு மீதான விசாரணை நடத்தி உடனே முடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனுவை அலட்சியமாக தூக்கிப்பட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பாங்க. ஜமாபதியில் மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI ஆக்ட் 2005 மூலம் கீழ்கண்டவாறு தகவல்களை கேட்டு மனு அளிக்கலாம். அந்த மனு எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஃபார்மேட் உங்களுக்கு சொல்றேன், கவனமா பார்த்துக்கோங்க. சரியா? இந்த ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா RTI அணு மாதிரி இதை நீங்க டைப் பண்ணிக்க வேண்டாம். சரியா? நீங்க அனுப்புனர் அப்படின்னு போட்டா போதும். ஒரு பேப்பரை எடுத்து எழுதலாம். அதாவது அனுப்புனர் அப்படின்றது போட்டுக்கணும். போட்டு உங்களுடைய பெயர், முகவரி, தேதி, சரி எந்த தேதி நீங்க கொடுக்குறீங்களா தேதி எல்லாம் கரெக்டா இருக்கணும். அண்டு மொபைல் நம்பர் இதில் இருக்கணும். உங்களுடைய செல் நம்பர் இதில் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம், இந்த இடத்த ஒரு ஸ்டாம்ப் ஒட்டணும். சரி, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் ஒட்டணும். ஓகேவா? அந்த ஸ்டாம்பை நான் கடைசியாக உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பெறுநருங்க. பெறுநரில் என்ன எழுதும் அப்படின்னா பொது தகவல் அலுவலர். இது எழுதுனா போதும். தாலுகா அலுவலகம், எந்த ஊர் தாலுக்காவோ அந்த தாலுக்கா போட்டு என்ன மாவட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு கீழே டீட்டெயில்ஸுங்க. என்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படின்னா ஜமாபதி மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான தகவல் கோருதல், தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 அப்படிங்கிற டீட்டெயில பொருள் கொடுத்துருங்க. கொடுத்துட்ட பிறகு அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா தகவல் கோரிக்கை. என்ன கோரிக்கை கேட்க போறீங்க அப்படின்னா நான் தேதி, அதாவது உங்க பகுதியில ஜமாபதி நடைபெற்ற அந்த தேதி குறிப்பிட்டு நடைபெற்ற ஜமாபதியில் மனு எண். ஏன்னா இப்ப ஜமாபதியில நம்ம ஒரு மனு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ரிட்டர்ன் நமக்கு ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லிப்ல பார்த்தோன்னா உங்களுக்கு மனு எண் இருக்கும். அந்த மனு எண்ணை குறிப்பிட்டு இதன் மூலம் டேஷ் தொடர்பான மனு அளித்தேன், அதாவது நீங்க எது சம்பந்தமாக மனு கொடுத்தீங்க அப்படிங்கிற விவரத்தை இந்த இடத்த கொடுத்துட்டு நீங்க கீழே கேட்கலாம். அந்த மனு தொடர்பான கீழ்கண்ட தகவல்களை நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். என்ன அப்படின்னா எனது மனு எந்த தேதி உங்களிடம் பெறப்பட்டது, மனு தற்போது எந்த அலுவலகத்தில் பரிசீலனையில் உள்ளது. ஏன்னா நீங்க கொடுக்கப்பட்ட மனு ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா நம்ம இந்த கொஸ்டின் கேட்கலாம். மனு மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கையினுடைய விவரம் என்ன, மனு தொடர்பான கோப்பு குறிப்புகள், அதாவது ஃபைல் நோட்டீஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அதுக்கான நகல்களை வழங்கவும் அப்படின்றத கேட்டுருங்க. கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது மனு தொடர்பான கோப்புகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, இதை வச்சுட்டு நம்ம அடுத்த கட்ட மூவ் போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய கால அவகாசம் என்ன, ஏன் இவ்வளவு நாளா எடுக்கல, இன்னும் எத்தனை நாள் தேவைப்படும், அதுக்கான கால அவகாசம் கேட்கலாம். குறிப்பிட்ட காலத்திற்குள் நடவடிக்கை ஏன் எடுக்கல, அதுக்கான காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம கேட்கலாம். தாமதத்திற்கு பொறுப்பான அலுவலர் பெயர், பதவி விவரங்களை வழங்கவும். சரியா? இந்த தாமதத்திற்கான காரணமான அதிகாரி யாரு? சரி, இப்போ ஒரு விஓவோ இல்ல பார்த்தோன்னா வேற BDO அண்டு எந்த துறை சம்பந்தப்பட்ட நீங்க மனு குறிக்கலாம் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தாமதப்படுத்துறாங்க அப்படிங்கன்னா அந்த அலுவலர் பெயர் என்ன, அவங்க எந்த பதவியில் இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நம்ம கேட்கலாம். எனது மனு மீது இறுதி உத்தரவு எப்பொழுது வழங்கப்படும், எப்பதான் என்னுடைய மனுக்கான விவரம் கேட்கணும். இப்போது தேவையான RTI கட்டணமாக 10 செலுத்தியுள்ளேன். இதுதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா 10 ரூபாய்க்கான கட்டணம் செலுத்தணும். இந்த தகவல் கோரிக்கையை இதே போல உங்களுக்கு தெளிவா டைப் பண்ற அளவுக்கு கொடுத்துட்டு இந்த தேவையான RTI கட்டணம் 10 ரூபாய் செலுத்தியுள்ளேன்றது கட்டணம் கிடையாது, ஸ்டாம்ப் தான். அந்த ஸ்டாம்ப் ஒட்டிடணும். இப்படிக்கு போட்டு உங்க கையொப்பம் உங்களுடைய பெயர் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டாம்ப் இதுதாங்க, இதுதான் இந்த ஸ்டாம்ப், RTI ஸ்டாம்ப், அதாவது கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாம்ப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த ஸ்டாம்ப் போட்டல்னா உங்களுடைய RTI மனு நடைமுறை, அதாவது எடுத்துக்க மாட்டாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், செல்லாது.
ஓகே, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்து ஆர்டிஐ போட்டு ஜமாபதி மனு மீது நடவடிக்கை ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு காரணங்கள் கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபைல் நோட்டிங் அப்படின்னு கேட்டோம். சரியா, நகல் வந்து வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது சம்பந்தமாக கொடுத்தோம், உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்து வந்து ஜமாபதி மனு மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். சரியா, நம்ம வந்து டீட்டெயில்ஸை வாங்கிட்டோம். ஏன் இந்த அதிகாரிகள் வந்து தாமதப்படுத்துறாங்க, எந்த துறையை சேர்ந்தவங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம கேட்டு பெற்றுட்டோம். அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜமாபதி மீது மனு மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள், சரியா, மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நம்ம மனு செய்யலாம். வருவாய் கோட்டாட்சியர் இருக்கிறார் இல்லையா, ஆர்டிஓ, அவருக்கு மனு செய்யலாம். மாவட்ட வருவாய் அலுவலர் இருப்பாரு, டிஆர்ஓன்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆபீசர், இவங்களுக்கு வந்து மனு செய்யலாம். அந்த மனு வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கறத பார்க்கலாம். சரியா, இப்ப அந்த மனுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெறுநர் அப்படின்னு போடுங்க, விடுனர் உங்க பேர் கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு மாவட்ட ஆட்சியர் போட்டு உங்களுடைய பேர் டீட்டெயில்ஸ், செல்போன் நம்பர்ஸ் இது எல்லாமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து டீட்டெயில்ஸ் கொடுங்க. அதாவது ஜமாபதி மனு மீது நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோருதல். நம்ம விவரத்தை கேட்டோம், இப்ப நடவடிக்கை எடுக்க போடும். மதிப்பிற்குரிய ஐயான்னு போட்டு நாள் போட்டுருங்க. எந்த நாள், கிராமம், வட்டம், மாவட்டம், எந்த மாவட்டத்தை நீங்க சேர்ந்தவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. என்னைக்கு வந்து நடைபெற்ற ஜமாபதி கொடுங்க, உங்க மனு எண் வந்து கொடுங்க, அது தொடர்பாக மனு அளித்த எது தொடர்பாக கொடுத்தீங்களோ அந்த டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே வந்து மனு அளித்த நீண்ட நாட்கள் கடந்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை, பலமுறை சம்பந்தப்பட்ட அலுவலகத்தை அணுகியும் உரிய பதில் கிடைக்கவில்லை அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துட்டு எனவே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கொடுங்க. எனது ஜமாபதி மனு மீது உடனடியாக விசாரணை நடத்தவும், மனுவில் தற்போதைய நிலையை தெரிவிக்கவும், காலதாமதத்திற்கு காரணமான அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும், எனது மனு மீது சட்டப்படி விரைந்து தீர்வு வழங்கவும், இத்துடன் ஜமாபதி மனு ரசீது, ஒப்புகை நகல், தொடர்புடைய ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. எனவே தாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து நியாயமான தீர்வு வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ற டீட்டெயில் கொடுத்து நன்றி இப்படிக்குன்னு கொடுத்து இடம் தேதி உங்க கையொப்பம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேற லெவல். சரியா, முதல்ல ஆர்டிஐ கொடுத்து மனு கொடுத்து மற்ற டீட்டெயில்ஸ் வாங்கிடுங்க. அதுக்கு பிறகு எந்தெந்த அதிகாரி நடவடிக்கை எடுக்கலோ அந்த அதிகாரிக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட ஆட்சியருக்கு மனு செய்யலாம். இப்படி செய்யறப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உடனடி தீர்வு கிடைக்கும். எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ஒரு மனு ஜமாபதியில கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கிறாங்க. 99% வரைக்கும் நடவடிக்கை எடுப்பாங்க. ஒரு சில மனுக்கள் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க, எதனா சிக்கலா இருக்கும், அப்படியே கேர்லெஸ்ஸா விட்டுருப்பாங்க. அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த 2 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிஐக்கு மனு, ஆர்டிஐ அதாவது தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் ஏன் என்னுடைய மனு வந்து இன்னும் எடுக்கல அதுக்கான காரணத்தை வாங்கி, ஒருவேளை உண்மையிலே அதிகாரிகளுடைய அலட்சிய போக்கு அப்படின்றது தெரிஞ்சா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம மனு செய்யறதுக்கான விவரங்களை உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுபோல ஜமாபதி வந்து பார்த்தோன்னா இப்போ லேட்டஸ்டா எல்லா மாவட்டங்கள்லயும் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு சில மாவட்டங்கள் நடந்து முடிந்திருக்கு. உங்க மனு மீது உரிய நடவடிக்கைகள் வந்து எடுப்பாங்க. காத்துருங்க. ஒரு வேளை எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக இப்ப நான் சொன்ன இந்த 2 மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆகும். ஓகேவா?